விசுவாச பரீட்சை. ஆமாம். பொதுவாகவே பரீட்சைனால யாருக்குமே பிடிக்காது. இந்த எக்ஸாம் வரும்போது ஒரு ஃபீவர் வரும் இல்லை, அதுக்கு எந்த மெடிசின் கொடுத்தாலும் சரியாகாது. அந்த ஃபீவர் மாறணும்னா எக்ஸாம் என்ன செய்யணும்? எக்ஸாம் முடியணும். ஏமே எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விசுவாசத்தை துவக்குகிறார். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விசுவாசத்தை முடிக்கிறார் என்று. விசுவாசத்தை துவக்குகிறார், விசுவாசத்தை முடிக்கிறார். இது நடுவில் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் நமக்கு நியமித்த ஓட்டம். அது ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு காலம் என்பது நம்முடைய கையில் இல்லை, அது நியமித்தவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த விசுவாச ஓட்டத்தில் பரீட்சையும் உண்டு, பரிசும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. பரீட்சையும் உண்டு, பரிசும் உண்டு. ஆமென். உலகம் வைக்கிற பரீட்சை என்பது, அல்லது உலகம் கொடுக்கிற சோதனை என்பது நம்மை அழிப்பதற்கான சோதனை. ஆமென். ஆனால் தேவன் வைக்கிற பரீட்சை, ஆமென், 2 விதமான சோதனை இருக்கிறது. நான் பாவத்தில் சிக்கொண்டு அகப்பட்டு அதனால் வருகிற சோதனை, அது எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். அந்த இளைய குமாரன் ஆகட்டும், சிம்சோன் ஆகட்டும், அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேவன் அனுமதித்த சோதனைன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது அவர்களா தேடிக்கொண்ட சோதனை. ஆனால் தேவன் அனுமதிக்கிற சோதனை இருக்கிறது, அதுதான் விசுவாச பரீட்சை. கர்த்தர் எல்லாரையும் சோதிப்பாரான்னு கேட்டால் எல்லாரையும் சோதிக்க மாட்டார். ஆனால் யாரை மிகவும் நேசித்து யாரை தேவன் சேர்த்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை தேவன் பரீட்சிக்கிறார். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். மத்தேயு 4:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வசனம் எப்படி தொடங்குது தெரியுமா? அப்பொழுது. அப்பொழுது எப்பொழுது? எப்பொழுதுன்னு தெரியணும்னா 3 கடைசியும் சேர்த்து வாசிக்கணும். 3 கடைசி சேர்த்து வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது அப்பொழுது. ஆமென். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு சற்று முன்பாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம்னா, எனக்கு இவரை பிடிக்கல அதனால நான் இவரை சோதிக்க போறேன். இல்லை, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமென். தேவன் ஒரு பரீட்சையை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது வருவதற்கு முன்னமே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்திருக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்.